வந்தியை நிரூபிங்கள். அதற்கு பிறகு 2 பேருக்கு தான் இங்க போட்டி என்ற டைலாக நீங்க பேசணும் தம்பி. இல்லைன்னா மக்கள் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய் ஃபார் த பாலிடிக்ஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன். கேப்டன் அப்படி துணிந்து தனித்து களம் கண்டு 2006 11 இடைத்தேர்தல் 2009 தேர்தலை சந்திச்சு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தாரோ அது போல நீங்கள் உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்கள். வாக்கு வங்கி எல்லாம் எங்க ஆளு பெரிய அளவில் நிரூபிச்சிட்டாரே தெரியும். டிவிக்கு தலைமை ஒன்னே தான், ஓட்டுக்கு காசு கொடுத்து திமுக போய் நின்று இந்த பிரேமலதா அவர்கள் 1000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு காசு கொடுத்து தூய சக்தி, அது தீய சக்தி. தீய சக்தி தெரிஞ்சாங்க போன தூய சக்தி இந்த டிவிக்கு மூலமா இஎம்ஆர் விஜய் அவர்கள் 65,000 வாக்கு வாங்கி ஓட்டு காசு கிடையாது, ஒரு கூடுதல் காசு கிடையாது உண்மையிலே சொல்ல போனார். ஆனால் நீ வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுக்கும் நீ ஜெயிச்சிருக்கீங்க. 2350 ஓட்டு வித்தியாசத்தில் தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் என்று நீ கொடுத்துருக்கீங்க. எதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, இஎம்ஆர் அவர்கள் தூய சக்தியாக செயல்பட்டு 64,000 சொச்ச ஓட்டை வாங்கி இருக்குள்ளார். விஜய் அண்ணா இந்த கல்லூர் பக்கம் வந்து ஒரு பிரச்சாரம் போட்டு தான் ஒரு ஆள் அடிச்சிருக்கோம். அது 1 லட்சம் ஓட்ட மாதிரி ஒரு 50,000 ஓட்டு லீடிங் போய் எந்த ஒரு காரணத்தை கொண்டு எங்கள் தலைவரை லாலிபாப் என்று சொன்னவர், லிட்டில் பாய் என்று சொன்னவர் இன்னைக்கு வந்து விஜய் அண்ணா கிட்ட வந்து ஒட்டணும்னு நினைக்கிறேன். இஎம்ஆர் உடைய உழைப்பு, நகர செயலாளர் அப்பாஸுடைய உழைப்பு, ராஜி பிரசாத், வாசு, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகிகளோட உழைப்புகள் இருக்கு. என்னோட உழைப்பு இருக்கு. என்னுடைய தமிழக வெற்றி கழகம் இவர்களை வந்து சேர்த்துக்கவே கூடாது. இஎம்ஆர் விஜய் அவர்களுடைய நெஞ்சு வந்து ரொம்ப அளவுல புண்பட்டு இருக்கு. நாங்க மட்டும் எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அவர்களை மட்டும் தொகுதி வேணாம், 20 வருஷம் தாண்டி உழைத்தவர்கள் இஎம்ஆர் விஜய் அவர்கள் விலையில்லா உணவுகள் போட்டவர், விலையில்லா உணவுகள் போடும் பொழுது நமது தலைவர் தளபதியை விமர்சித்தவர் பிரேமலதா விஜயகாந்த். அவரை நீங்கள் கூட்டணி தயவு செய்து சேர்க்காதீர்கள். அந்த ஒரு சீட்டு வர வேண்டாம். பிரேமலதா அவர்களை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இஎம்ஆர் விஜய் அவர்கள் 1000 நாள் தாண்டி விலையில்லா உணவுடன் காலை முதல் மதியம் முதல் போட்டுக் கொண்டிருந்தவர். தளபதி ஒருவருக்காக மட்டும் எல்லாரும் உண்மையாக வைத்தார். ஆனா விஜய் அண்ணான்ற ஒரு அண்ணா இந்த கடலூர் மாவட்டத்துக்கு வரும்போது வித்தாஜில வந்திருந்தா ஒரு அலை அடிக்கும் போது இவர்கள் எங்கேயோ போய் தென்னை மரத்திலேயே சொல்லி கொண்டிருந்திருப்பார்கள். அலை அடிக்க விடாமல் பார்த்தவர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் விஜய் அண்ணா வரும்போது 4500 அப்படின்னு வந்து ரூல்ஸ் போட்டு தேர்தல் எல்லா இடத்துலயும் வந்து மாத்தினாங்க. ஐசில முதல்ல இந்த இடத்துல மாத்த மாட்டாங்க. கல்லூர் மாவட்டத்தில் எல்லா வேட்பாளர் வச்சு பேசலாம். தலைவர் வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கலாம். ஆனா 4500 பேர் கூட அனுமதி யார் வருவா சொல்லுங்க. எங்க தலைவர் வந்து ஒரு ஆளை எடுத்திருக்கோம். அப்படியே விருதாச்சலம், அப்படியே திட்டக்குடி, அப்படியே வந்து நெய்வேலி, அப்படியே வடலூர், குறிஞ்சிப்பாடி, கடலூர் வரைக்கும் போய் கொண்டிருந்தால் மிகப்பெரிய அலை எடுத்துக்கும். அலையெடுத்தில் அத்தனை இடத்துலயுமே வந்து எங்க தலைவர் முன்னிலை இஎம்ஆர் விஜய் அவர்கள் உண்மையாக உழைத்தார். 1000 மணிக்கு உழைத்தார், 2000 மணிக்கு உழைத்தார். அவருடைய வாட்டு அதிகமா ஓட்டு வந்து சொல்லிட்டு அந்த லிஸ்ட் என்கிட்ட காட்டினாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோகுல் வந்து 9 வட வீரபாண்டி தெரு, அங்கேயும் வந்து வாக்குகள் வந்து அதிகமா விழுந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து நிக்க போறது எங்க இஎம்ஆர் விஜய் தான் இப்ப நாங்க ஜெயிக்க வைப்போம். ஆனா இத ஒரு சாக்கா வச்சுட்டு நாங்க கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி அது வந்து காசு கொடுத்து ஜெயிச்சுட்டு 66,000 ஓட்டு, எங்க ஆளு 64,000 ஓட்டு காசு கொடுக்காம அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துன்ற ஒரே காரணத்துக்காண்டி பிரேமலதா கூட்டணி சேர்த்துக்காங்க. அடுத்த வாட்டி 2031 இஎம்ஆர் விஜய் அவர்கள் கொடுங்க, நாங்க ஜெயிக்க வச்சு காட்டுறோம். ஏன்னா சிஎம் தளபதி அவர்களே, நீங்கள் உங்களது பாதத்தை மண்ணில் உங்கள் பாதத்தை நீங்க அடியெடுத்து வைத்தால் மட்டும் போதும். நீங்க வந்து பிரேமலதா அவர்களை நீங்க தயவு செய்து கூட்டணி சேர்த்துக் கொள்ளாதீர்கள். அடுத்த வாட்டி விருதாச்சலத்தை கேட்பார்கள். எங்களுக்கு எந்த ஒரு காசும் கொடுக்காமல் உழைத்த எங்களுக்கு என்ன ஒரு பவர் இருக்கு சொல்லுங்க. அதை புரிந்து கொண்டு அடுத்த வாட்டி இஎம்ஆர் விஜய் அவர்களுக்கே உங்களது கரங்களால் சீட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த பிரேமலதா அவர்களை நாங்கள் உயிரை கொடுத்து வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைக்கும் பொழுது உங்களை லாலிபாப் லிட்டில் பாய் என்று விமர்சித்தவர்களை கூட்டணி சேர்க்காமல் அடுத்த வாட்டி 2031 இஎம்ஆர் விஜய் அவர்களுக்கு நீங்க சீட்டு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரே வழி, இந்த பிரேமலதா அவர்களை கூட்டணி தயவு சேர்த்துக் கொள்ளாதீர்கள்.